எல்லாமே கரெக்டா இருந்துன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ வந்து நிறைய இடத்துல பெண்களுக்கு, ஒரு சில இடத்துல பசங்களே போக முடியல. நிறைய ஜாதி கொடுமைகள் வந்து நிறைய நடக்குது. ஜாதியை வச்சு நிறைய அரசியல் பண்றாங்க. அதெல்லாம் வந்து வெளியே வர மாட்டேங்குது, அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. ஆனா இந்த ஆட்சி வந்து சரியில்லை. பெண்களுக்கும் சேஃப்டி இல்ல, மக்களுக்கே சேஃப்டியே இல்ல, சுத்தமா சேஃப்டி இல்ல இந்த ஆட்சி. அது வந்து என்ன சொல்றது, இந்த ஆட்சி மாறினா வேற ஆட்சி வந்தா சேஃப்டி இருக்குமான்னு தெரியல. இருந்தா நல்லா இருக்கும். எங்க ஊர் சைடுன்ற வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது, ஆனா தெரியல, மூடி மறைச்சிடுறாங்க. நிறைய இடத்துல நிறைய நடக்குது. ஆனா எங்க எங்க சைடுல அது மாதிரி நடந்தது இல்லை இது வரைக்கும். ஆனா நியூஸ் நிறையவே பாக்குறோம், மணல் நிறைய கடத்துறாங்க அதை பத்தி. ஆனா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ, இல்ல இங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எடுக்கல, பெரிய இடத்துல கொடுத்தாலோ அது வந்து ஏத்துக்கும். அதை பத்தி அவர் வந்து ஒரு முதலமைச்சரா அவர் வந்து இதெல்லாம் எடுத்து பார்த்தாதான் நாளைக்கு நாங்களாம் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது அவங்களே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் கொஞ்சம் ஆசை இருக்கும். ஆனா அவங்க வந்து எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. ஜாதி கொலை நடக்குது, இந்த மாதிரி நிறையவே நடக்குது. பெண்களுக்கு சுத்தமா சேஃப்டியே இல்லை. அதை பத்தி அவங்க வந்து முன்னாடியே இதெல்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வரட்டும், ஆட்சிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் ஆசை இருந்திருக்கணும், கொஞ்சம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க வருவாங்களான்றது ரொம்ப டவுட் தான். ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து இன்னும் எதனால இடிச்சாங்க அப்படின்றது வந்து எதுவுமே சொல்லல. ஆனா அவங்களுக்கு அம்மா உணவகம் அவங்க இருந்தப்போ நல்ல பசி தீர்க்கும் ஒரு உணவகமா இருந்தது எல்லாருக்குமே. ஆனா இந்த தடவை அவ்வளவா இல்ல, நிறைய அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனா திருப்பி அதுக்கான எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அம்மா உணவகம் திருப்பி வரணும். பெண்கள் வந்து எந்த டைம்ல வேணாலும் கரெக்டா சேஃப்டியா போகணும். ஜாதி கொலைகள் நடக்கக்கூடாது. இந்த மணல் கடத்தல் அது மாதிரி நடக்காம இருந்தா நல்லா இருக்கும்.